அந்த அடிப்படையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் என்னென்ன விடயங்களை இந்த மாநாட்டிலே பேசியிருக்கிறார் என்பதை அடுத்ததாக பார்க்கலாம். இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தன்னுடைய உரையிலே மிக முக்கியமான ஒரு விடயத்தினை தொட்டு ஆரம்பித்து பேசியிருந்தாராம் என்று சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அவர் குறிப்பிடுகின்ற பொழுது பிரிட்ஜிங் த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேப் த்ரூ த ரீஜனல் கோஆபரேஷன் வைல் பிரிசர்விங் த கல்ச்சரல் ஐடென்டிட்டி என்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள் கலாச்சாரத்தை அடிப்படையாக கொண்ட நாடுகளாக இருக்கின்றன. எனவே இந்த தொழில்நுட்ப பயன்பாடுகள் நாட்டினதும் மக்களுடையதும் கலாச்சாரத்திலும் அவருடைய வாழ்வியலிலும் எந்த தாக்கத்தினையும் ஏற்படுத்திவிடக் கூடாது என்கின்ற ஒரு முக்கியமான காரணத்தையும் அவர் வலியுறுத்தி கூறியிருக்கிறார். இரண்டாவது விடயமாக ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருப்பதுதான் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேப் ஒன்று ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் மக்களுக்கும் இடையில் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதாவது அனைத்து ஏஐ தொழில்நுட்பங்களும் ஆங்கில மொழியிலே இருப்பதன் காரணமாக மக்கள் அதனுடன் இலக்குவில் தங்களை தொடர்புபடுத்திக் கொள்வதிலே மிகப்பெரிய ஒரு சவால் இருக்கிறது என்று அவர் சொல்லியிருப்பதோடு இந்த தொழில்நுட்பங்களையும் அந்தந்த பிராந்தியங்களுடைய மொழிகளிலே அதனை கையாளுவதற்கு யூஸ் பண்ணுவதற்கு தேவையான செயல்முறைகளும் இப்பொழுது உருவாக்கப்படுகின்ற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியிலே உருவாக்கப்பட வேண்டும் என்கிற விடயத்தினையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி அவர்கள் மிக முக்கியமாக சுட்டிக்காட்டியிருக்கிற ஒரு விஷயம்தான் இலங்கையுடைய எஜுகேஷன் அதே போல ஹெல்த் ஆகிய செக்டர்களிலே ஏஐனுடைய தொழில்நுட்பத்தை அதிகமாக பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தினையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். வளர்ந்து வரக்கூடிய இலங்கைக்கு இப்படியான தொழில்நுட்பங்கள் இலங்கையுடைய சுகாதாரம் அதே போல இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இலங்கையுடைய ஏனைய விடயங்களில் அனைத்திலும் தொழில்நுட்பம் அதிகமாக பயன்படுத்தப்படுமையால் மிக இலகுவான ஒரு வளர்ச்சி அடைவதற்கு இது மிக முக்கியமான ஒரு புள்ளியாக இருக்கும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை.